ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஜேர்னி, வெயிட் லாஸ் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. நானுமே வந்து ஒரு யோகா ட்ரெயினர் தான். அதுக்காக நான் வந்து 0 சைஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விளம்பரங்கள், அதாவது நீங்கள் இந்த ட்ரிங்கை குடித்தா நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம், 10 டேஸில் வெயிட் லாஸ் ஆகும், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம கெயின் பண்ணுறது வந்து ஒரு நாளில் நடக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாளில் நம்ம யாரும் திடீர்னு 10 கிலோ ஏறிட மாட்டோம், 2 கிலோ ஏறிட மாட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோஸை வந்து நம்பக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஆமாங்க, நிறைய நம்மளுக்கு வந்து லேடிஸ் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஆப்வியஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் போடத்தான் செய்யும். அதுக்காக வந்து அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து அதை பெருசாக கவலைப்பட்டு உட்காந்து அதுக்காக கவலைப்பட்டு நம்ம யோசிச்சுட்டு இடிஞ்சிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. சரிங்களா. அது வந்து ஒரே நாளில் நடந்திருக்காது. அது பின்னாடி நிறைய ரீசன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் சப்பியாக இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டுறீங்க, ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, சடன் வெயிட்டுன்னா நீங்கள் தயவு செய்து டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போய் சஜஷன் கேட்கணும். சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து எடுத்த உடனே விகரஸாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் பிலாட்டே பண்ணுறேன், ஏரோபிக் பண்ணுறேன் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சின்ன வாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோவாக யோகா, இந்த மாதிரி மெடிடேஷன், இதுக்கெல்லாம் வாங்க. சரிங்களா. அதை விட்டுட்டு நான் இந்த ட்ரிங்கை குடித்தா எனக்கு வந்து 20 டேஸில் வந்து 5 கேஜி லாஸ் ஆகும், இல்லை 1 மந்தில் வந்து எனக்கு 10 கேஜி லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நம்பிட்டோ, இல்லை மெடிசன்ஸ் வந்து அந்த மெடிசன் இந்த மெடிசன் அப்படின்லாம் போயிட்டு எதுவுமே தயவுசெய்து எடுக்காதீங்க. எஸ், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். நான் இப்போ சப்பியாக இருக்கேன்றதுனால எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. ஓகே, நான் ஆக்டிவாக இருக்கேன். என்னோடய லைஃப்பில் எல்லா வேலையும் நான் வந்து நானே தான் செய்கிறேன். ஸோ நான் ஆக்டிவாக இருக்கேன். அதுக்காக நான் வந்து கவலைப்பட்டுட்டு, ஐயோ என் கூட இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் டபுள் சின் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி என்னால் போட முடியாது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து 0 சைஸ் வச்சுட்டு நான் போயிட்டு எதுவும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. அதுக்காக ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லலை. போங்க, பட் அதை வந்து பெருசாக அதுதான் வாழ்க்கை அப்படின்றத எடுத்துகிட்டு கவலைப்பட்டு பிரயத்னம் வந்து நீங்களாக பண்ணாதீங்க. டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல், ஒரு மருத்துவரோட அட்வைஸ் இல்லாமல் தயவு செய்து இன்டேக்காக மெடிசன் அப்படிங்கிற பேரில் எதுவும், அது ஆயுர்வேதிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அலோபதியாக இருந்தாலும் சரி, எந்த மெடிசனாக இருந்தாலும் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் தயவு செய்து எடுக்காதீங்க. பாவங்க, அந்த பொண்ணை நினச்சா எனக்கு அவங்க அப்பா அம்மாவை நினச்சாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன் இவ்வளோ குண்டாக இருக்குது இந்த பொண்ணு, ஏம்மா இவ்வளோ குண்டாக இருக்க, கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணக்கூடாதா, சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறதோ இல்லை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் பாடி கண்டிஷன் இருக்கும். அதை வந்து நம்ம பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரீசன் இந்த பொண்ணு இறந்ததுக்காக கூட இருக்கலாம். எங்கேயாவது அந்த பொண்ணுக்கு வருத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க முயற்சி பண்ணி எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் சொல்லிக்கிறேன். இதை பார்த்து நான் நிறைய பேருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான், தயவுசெய்து நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க. நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தால் பரவாயில்ல, பி ஹாப்பி வாட் யூ ஹாவ், பட் இஃப் யூ ஆர் இன் ஆக்டிவ் யூ நோ நீட் டு வரி அபவுட் த ஸ்மால் வெயிட். டூ மச் ஆஃப் ஒபிசிட்டி, யூ ஹாவ் டு டேக் அ அட்வைஸ் ஃப்ரம் யுவர் டாக்டர். வித்தவுட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் டோன்ட் டேக் எனி மெடிசன்ஸ். சரிங்களா. ஒரு டயட் சின்னதாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, சீஸ்னல் ஃப்ரூட்ஸு, சீஸ்னல் வெஜிடபிள்ஸ், தண்ணி நிறைய குடிங்க, மினிமம் வாக் பண்ணுங்கள். பெருசாக நீங்கள் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட்டு கொடுத்து 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து யோகா கிளாஸில் சேர்ந்து இல்லை ஜிம்மில் சேர்ந்து பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்கிற வேலைங்களை கொஞ்சம் ஹாப்பியாக செய்யுங்க.
கவலைப்படாதீங்க, ரொம்ப பெருசாக எதையும் கவலைப்படாதீங்க. கவலை தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு பயங்கரமான அரக்கன் நம்மளுக்கெல்லாம். ஸோ கொஞ்சமாக சப்பியாக இருந்தால் நம்மளது உறைஞ்சிட மாட்டோம். ஒபிசிட்டின்றது வேறு, கொஞ்சம் சப்பியாக இருக்கிறது வேறு. நம்ம கொஞ்சம் சப்பியாக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ, டூ சப்ஸ்கிரைப், hit the like button, share this video. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஷேர். யூ ஸோ மச்.